அனைவருக்கும் வணக்கம். தியானம் என்பது ஒரு செய்கை இல்லை, அது ஒரு செயல் கிடையாது, அது ஒரு தன்மை, அது ஒரு இயந்திரத்தனமான ஒரு விஷயம் கிடையாது. நாம் இயந்திரத்தனமாக இயங்குவதை விட்டு இயந்திரத்தனமாக இயங்குவதை விட்டு நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தியான தன்மையோடு செய்தால் அதுதான் தியானம். தியானம் என்றால் அதற்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கால்களை இந்த மாதிரி பொசிஷனில் இந்த மாதிரி ஆசனங்களில் உட்கார்ந்து கண்களை மூடி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு நாம் ஒரு விஷயம் தியானம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணாதான் அது தியானம் என்று கிடையாது. அப்படி செய்தால் அது ஒரு இயந்திரத்தனமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி செய்தோமே என்றால் அது இயந்திரத்தனமான ஒரு விஷயம், ஒரு செயல், அது தியானம் ஆகாது. தியானமானதை நாம் இயல்பாகவே தியானத்தன்மை, எந்த ஒரு செயல் செய்தாலும் தியானத்தன்மையோடு மிகவும் விழிப்புணர்வோடு கவனத்தோடு நாம் செய்தோமே என்றால் அதுவே தியானமாகும். அதாவது நாம் சாப்பிடும்போது, நாம் குளிக்கும் பொழுது, உணவு உண்ணும் பொழுது, நடக்கும் பொழுது, நீந்தும் பொழுது, ஓடும் பொழுது, நண்பர்களிடம் பேசும் பொழுது நாம் அதே விழிப்புணர்வோடு கவனத்துடன் ஒவ்வொரு சைகையிலையும் நாம் கவனத்துடன் ஒரு விழிப்புணர்வோடு நாம் செயல்பட்டோமே என்றால் அதுதான் தியானம். அந்த விழிப்புணர்வு, அதுதான் தியானம். அந்த தன்மை, அதாவது அந்த தன்மை தான் தியானத்தன்மை. ஆகவே பார்த்திங்கன்னா தியானம் என்பது நாம் குறிப்பிட்ட நேரத்தை செலவிட்டு நாம் செய்ய வேண்டும் என்று கிடையாது. நாம் அன்றாட வாழ்வில் நாம் செயல்படும் பொழுதே அந்த விழிப்புணர்வோடு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பேசும் பொழுது அனுபவம் என்றால் அதுவே தியானமாகும். இதை நம்ம ஆரம்பத்தில் சிறிது கடினம், இதை பயில்வதற்கு சிறிது கடினமாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நம் அன்றாட பயிற்சிகளினால் நாம் இதை பழகிக்கொள்ளலாம். பழகிவிட்டது என்றால் நாம் தியானத்தின் மேலேயே மலரலாம். தியானம் நமக்குள்ளே மன அமைதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம் நமக்குள்ளே மலர தொடங்கும். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.